மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்திற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூருக்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடருங்க. நாமக்கலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர பயணத்தை மேற்கொண்டு விஜய் தற்போது கரூரை வந்தடைந்திருக்கின்றார். கரூர் நகருக்குள் வந்த உடனேயே உற்சாகமான ஒரு வரவேற்பினை கரூர் நகர மக்கள் விஜய்க்கு வழங்கியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், அது மட்டுமல்லாமல் கரூரிலே வணிக நிறுவனம் நடத்தி வரக்கூடிய பல்வேறு வர்த்தகர்கள் என்று பல தரப்பினரும் கரூர் நகருக்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய்க்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். நகருக்குள் வந்த உடனேயே விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தின் மீது ஏறி நின்று கைகளை அசைத்து அவர்களுடைய வரவேற்பினை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். விஜய் உரையாற்ற போகின்ற வேலுச்சாமிபுரம் என்பது இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் நகரத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த நிலையில்தான் நகரத்தினுடைய ஆரம்ப நிலையிலேயே, அதாவது பைபாஸில் இருந்து நகரத்திற்குள் வரக்கூடிய பகுதியிலேயே விஜய்க்காக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பரமத்தி வேலூர், வேலாயுதம்பாளையம், மன்னமங்கலம் என்று வரக்கூடிய வழிகளிலேயே பல இடங்களிலே தாவேகா தலைவர் விஜயை அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட மக்கள் ஒன்று கூடி வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே பட்டாசுகளை வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாகனத்தை வழிமறித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக கரூர் நகருக்குள்ளும் தாவேகா தலைவர் விஜயினுடைய இந்த தேர்தல் பரப்புரை வாகனம் வந்திருக்கின்றது. அதன் மீது ஏறி நின்று உற்சாகத்தோடு விஜய் கையசைத்து தன்னுடைய நன்றியினை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் விஜய் தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த தாவேகா நிற துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு ரசிகர்கள், தொண்டர்கள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வேலுச்சாமிபுரம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு சென்று தேர்தல் பரப்புரை ஆற்ற இருக்கின்றார். இன்று காலை நாமக்கலில் பேசும் பொழுது கூட அவருடைய மைக்கிலே சில தொழில்நுட்ப கோளாறு ஆரம்ப நிலையில் ஏற்பட்டது. அதன் பிறகு சரி செய்யப்பட்டது. கரூரில் அதுபோன்ற தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாத வகையிலே அதற்குரிய பணிகளை செய்திருக்கின்றார்கள். எனவே கரூரில் விஜய் பேசும் பொழுது அவற்றினுடைய நேரலைகள் முழுவதுமாக இருக்கும் என்ற தகவலை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாமக்கலில் பேசும் பொழுதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். திமுக, பாஜக மீது மட்டுமல்ல அதிமுகவின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலடியாக அதிமுகவினர் இன்று இரவே கூட விஜய்க்கு பதிலடி தருவதற்கான ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் கரூரில் பேசும் பொழுது யார் மீது விமர்சனத்தை விஜய் முன்வைப்பார் என்பது ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பார்க்கின்றோம், கரூரிலே விஜய் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்ற அந்த பகுதியில் எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வருகையை எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 30 காவலர்கள் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரை வாகனத்தை முறையாக உள்ளே கூட்டத்திற்குள் கொண்டு சென்று நிறுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கரூரிலும் கூட நல்ல கூட்டம் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஊரிலும் பகல் நேரத்தில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருக்கக்கூடிய தொண்டர்களை விட இரவில் காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகம் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.